திருச்சிற்றம்பலம். உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் தமிழ் மரபிலேயே, தமிழர்களின் வரலாற்றிலேயே மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பண்டைய காலத்திலெல்லாம் இந்த சித்திரை மாதம் முழு நிலவினை ரசிப்பதற்காக மக்கள் ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலையும் கூடி தனது இயற்கையோடு இணைந்த இறை வழிபாட்டை மேற்கொள்வர். இந்த நாள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உன்னதமான ஒரு தினத்தை, ஒரு வாய்ப்பினை அனைவருக்கும் அளிக்கும். ஒரு முறை பார்வதி தேவி ஒரு ஓவியத்தினை வரைந்தார். அந்த ஓவியத்திற்கு சிவபெருமானை உயிர்ப்பிக்குமாறு வேண்டினார். அதற்கேற்றாற்போல் சிவபெருமானும் அந்த உயிரினை அதற்கு உயிர்ப்பித்தார், உயிர் அளித்தார். அந்த உயிர்தான் சித்திரன் மூலமாக வந்த சித்திரகுப்தன். இந்த நாளில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்திரகுப்தனை வழிபடுவதும் சிறப்பு. சித்திரகுப்தனுக்கு ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பின்புறமே உள்ளது. மற்றும் எல்லாம் வல்ல சிவபெருமானை இந்த நாளில் வணங்கி மனம், வாக்கு, செயல்களினால் நாம் செய்த பாவ வினைகளை போக்கிக் கொள்ள இறைவனை பிரார்த்திப்பது மிகவும் சிறப்பு. நன்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியேன் திருவூரல் சிவரஞ்சித், பேரம்பாக்கம். நன்றி.